அத்தியாயம் 64. அந்த ஆகாயத்தை உருக்கி ஊற்றியது போல நீலவண்ண சேலையில் மயில் போல நின்று கொண்டிருந்தாள் ஆராதனா. பெரிய ஒப்பனைகள் எதுவும் இல்லாமல் சாதாரண காட்டன் சேலை அணிந்திருந்தாலும் கூட அவள் அவ்வளவு அழகுதான். அவள் கைகளில் லக்கேஜ் இருக்க அவள் பின்னே இருந்து மழங்க மழங்க விழித்தபடி குட்டியான கண்களை அங்குமிங்கும் உருட்டி தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தாள் அவள் புதல்வி அஞ்சலி. அவளை மீண்டும் சந்திப்போம் என்று ஆழி கனவில் கூட நினைக்கவில்லை. அவன் கண்கள் பெண்ணவளை கண்ட அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்ப்பது தவறு என்று புத்திக்கு உரைத்தாலும் ஏனோ மனம் கேட்க மறுத்தது. என்ன அடுத்தவன் பொண்டாட்டி? என்ன இருந்தாலும் அவன் என்னோட முன்னாள் காதலி. எனக்கு தான் அதிக உரிமை இருக்கு. எனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். அவன் மானம் கெட்ட மைண்டு கண்டபடி யோசித்து வைத்தது. என்னப்பா பண்றது? பையனோட லவ் டீப் லவ், அம்படு சீக்கிரம் மறக்க முடியுமா? அதிலும் இத்தனை மாதங்களுக்கு பின் அந்த குட்டி ஏஞ்சலை பார்த்ததும் அவன் கண்களில் ஒரு சந்தோஷம். நீதான் அந்த... அவன் கொஞ்சம் தடுமாற்றத்துடன் கேட்கும் முன், நம்ம போலாம் சார் என்று குழந்தையின் கையை பிடித்து கொண்டு நடக்க துவங்கினாள் ஆரா. அவன் அவளை சட்டை செய்யவே இல்லை. அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் குழந்தை, இன்னொரு பக்கம் சாலி என்று இழுத்து கொண்டு செல்ல இவனுக்குத்தான் அப்படி ஒரு கடுப்பு. அந்த குழந்தையோ ஆழியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தது. அவன் குழந்தையை பார்த்து அழகாய் புன்னகை செய்தான். அந்த குழந்தையும் இன்னும் அவனை மறக்கவில்லை போலும். அழகாய் ஒரு புன்னகை செய்தது. அந்த குழந்தை சிரிப்பில் ஏதோ வசியம் இருப்பதாய் தோன்றியது அவனுக்கு. அந்த ஒற்றை சிரிப்பை கண்டே அவனுக்குள் ஒரு புதுவித புத்துணர்ச்சியை உணர்ந்தான். நான் பாப்பாவை தூக்கிக்கிறேன் என்று ஆழி குழந்தையினை நெருங்கி வந்தான். வேணா சார், என் புள்ளைக்கு நான் நடக்க கத்து கொடுத்துருக்கேன். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி இருக்காம அவளே அவளை பாத்துக்கணும். அதுதான் அவளுக்கு நல்லது என்றால் அவன் முகம் பாராமல். ஆளுக்கு புரிந்தது அவள் தன்னைத்தான் குத்தி காட்டி பேசுகிறாள் என்று. அவளுக்கு இப்படி கூட பேச வரும் என்பதே அவனுக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. அம்முக்கு நீ மாதிரி இருப்பா. இப்ப வாய் வயநாடு வரைக்கும் போகுது. கல்யாணம் ஆனா அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துடும் போல. இங்கதானே இருப்ப, அப்ப கவனிச்சுக்கிற உன்ன என்று மனதோடு எண்ணிக்கொண்டாலும் கூட இப்பொழுதும் அவன் மானம் கேட்ட மைண்டு அதை ரசிக்கத்தான் செய்தது. நம்ம பசங்களை திருத்தவே முடியாது, ஒன்னும் சொல்றதுக்குள்ள. ஆராவுக்கு தெரியாமல் குழந்தை ஆழியை பார்த்து மெல்ல சிரித்தது. அதுவே அவனுக்குள் பனிமழை பொழிந்தது போல இருந்தது. ஆழி ஜீப்பை எடுத்து முன்கதவை திறந்து விட்டான். அவள் அமைதியாக பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள். அவன் நினைத்ததுதான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதே என்று மனம் காரி துப்பியது. நான் ஒன்னும் ஆசைப்படல, ஜஸ்ட் பார்த்தேன், அவ்வளவுதான் என்று மனசாட்சி மானமே இல்லாமல் பதில் அளித்தது. ஜஸ்ட் பாக்குறதுக்கும் வெறிச்சு வெறிச்சு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு ரம்மியமான இயற்கை சூழலை கண்டு அதை முழுமனதுடன் அவளால் ரசிக்க கூட முடியவில்லை. யாரை தன் வாழ்வில் பார்க்கவே கூடாது என்று நினைக்கிறாளோ அவனையே மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஃப்ரண்ட் மிரரில் அடிக்கடி அவளை தொட்டு சென்றது ஆழி பார்வை. அது அவளுக்கு ஒருவித எரிச்சலை கொடுத்தது. எப்படி இருக்க? ஏனோ அவளிடம் எப்படி பேச்சு வளர்ப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவளை மிரட்டியே பழக்கப்பட்டவனுக்கு கொஞ்சல் மொழி, காதல் வார்த்தையெல்லாம் அரிதுதான். அவன் இதை வைத்த வார்த்தையை தொடுப்பானோ என்பதனால் ஒற்றை எழுத்தோடு முடித்து கொண்டாள். ஆளி ஹோட்டலில் வண்டியை நிறுத்தினான். ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதால சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, வாங்க சாப்பிடலாம். ஆரா வண்டியை விட்டு இறங்காமல் இருந்தாள். வா. நாங்க சாப்பிட்டோம். உனக்காக வேண்டாம், குழந்தைக்காக வா. பாவம், நீண்ட நேரம் ரயில் பயணத்தில் அஞ்சலி குட்டி எதுவும் சாப்பிடவில்லை. அவள் அன்னையை ஏக்கமாக பார்த்தாள். பெருமூச்சுடன் மகளை தூக்கிக் கொண்டு இறங்கி உள்ளே சென்றாள் ஆரா. ஆழி முதல் முறை ஒரு பெண்ணுடன் வந்திருப்பதைக் கண்டு ஹோட்டலில் இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆளி என்ன, எப்ப கல்யாணம் ஆச்சு சொல்லவே இல்ல? உங்க மனைவியா? குழந்தை கூட இருக்கா? என்று அத்தனை பேரும் அடுக்கடுக்காக கேள்வி அம்பு தொடுக்க, ஆராவோ ஆழியை கண்களாலே எரித்தபடி ஒரு ஓரமாய் இருந்த இருக்கையில் போய் அமர்ந்தாள். அவளே கடுப்புல இருக்கா, இதுல இவனுங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறானுங்க என்று எரிச்சலாய் முணங்கி கொண்டவன் அவளுக்கு நேரெதிரே அமர்ந்தான். என்ன சாப்பிட்ற? அவங்கதான் இங்கிதமே இல்லாம பொண்டாட்டியான்னு கேக்குறாங்க. நீங்களும் பல்ல பல்ல காட்டுறீங்க. வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், நான் என்ன பண்றது? அவங்க பேச விடாம கேள்வி கேட்டாங்க. ஆமா, இது பெரிய பார்லிமெண்ட் பாருங்க, பேச விடாம கேள்வி கேட்க. இப்போ சொல்றேன், இப்படி உத்து உத்து பாக்குறது, என் புள்ளைய நெருங்க பாக்குறது, இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எரிக்கும் குரலில் சொன்னவள் முகத்தை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டாள். பேரர் வந்து ஆர்டர் எடுத்தார். 2 நெய் தோசை எடுத்துட்டு வாங்க. அவளுக்கும் சேர்த்து அவனே ஆர்டர் கொடுத்தான். என்கிட்ட கேட்கவே இல்ல.
ஆரா உஷ்ணமாய் பார்த்தாள். அதான் உங்க புருஷன் தோசை சொன்னாரே. அந்த பேரர் அப்பாவியாய் சொல்லி வாங்கி கட்டி கொண்டான். புருஷனா? நான் சொன்னேன் அவர் என் புருஷன்னு. ரோட்ல போறவர் எல்லாம் என் புருஷன் ஆயிடுவாரா? 4 இட்லி எடுத்துட்டு வாங்க. அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அந்த பேரரோ அப்பாவியாய் முழித்தான். நான் உனக்கும் சேர்த்துதான் தோசை சொன்னேன். உனக்கு தோசை தானே பிடிக்கும். அவர் மேல எதுக்கு கோவப்படுறாரா? லுக் மிஸ்டர், என் முழு பேரை சொல்லி கூப்பிடுங்க. இந்த ஆரா பக்கத்து வீட்டு டோரான் செல்ல பேர்லாம் வேணாம். எனக்கு இப்பெல்லாம் தோசை பிடிக்கிறதில்ல. முன்னாடி பிடிச்ச எதுவும் இப்ப பிடிக்கிறதில்ல என்றால் அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி. ஆளுக்கு தெளிவாக புரிந்தது அவள் தன்னைத்தான் சொல்கிறாள் என்று. ஆர்டர் வந்தது. இருவரும் அமைதியாய் உண்டார்கள். ஆரா அவளும் உண்டு கொண்டு குழந்தைக்கும் மூட்டிவிட்டாள். இதை ஓரக்கண்ணால் பார்த்த ஆளுக்கு ஏனோ இதயத்தில் ஒரு சந்தோஷம், கூடவே ஒரு வலியும் உண்டானது. உண்டு முடித்ததும் கை கழுவி வந்த ஆரா பில் பே பண்ண பர்ஸை எடுத்தாள். நான் பே பண்ணிட்டாரா என்று சொல்ல வந்தவன் அவள் முறைப்பை கண்டு ஆராதனா என்றான். எனக்கு நீங்க ஏன் சார் பே பண்ணணும்? நான் பண்ணக்கூடாதா? நீங்க ஏன் பண்ணணும்னு கேக்குற? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் என்று அந்த கடை ஓனரிடம் இவள் காசை நீட்ட, காசை வாங்கின மவனை நீ மர்கையா என்பதை போல் ஆளி பின்னே நின்று சைகை காட்டினான். பாவம் அந்த ஓனர். இப்பொழுது அந்த காசை வாங்கலாமா இல்லை வேண்டாமா என்று புரியாமல் பாவமாய் முழித்தார். அதை கண்டு கொள்ளாத ஆரா பணத்தை வைத்துவிட்டு அமைதியாய் வந்து ஜீப்பில் ஏறி அமர, குழந்தையோ ஐஸ் வேண்டுமென்று அடம் பிடித்தது. அமைதியா ராஜு, அப்புறம் அம்மாவுக்கு கோவம் வந்துரும் என அவள் ஆழி மீதிருக்கும் கடுப்பில் குழந்தையை திட்டினாள். ஆளுக்கு மனம் பொறுக்காமல் குழந்தைக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தவன் வந்து சீட்டில் அமர, குழந்தையின் கையிலிருந்த ஐஸை வாங்கி வீசி எறிந்தாள் ஆரா. ஏய், நீ என்ன லூசா? இப்ப எதுக்கடி ஐஸ் தூக்கி எறிஞ்ச? பொது இடம் என்பதனால் அவனால் கோபம் கொள்ளவும் முடியவில்லை. என் பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி தர நீங்க யாரு? அவளுக்கு என்ன வேணும் என்ன கொடுக்கணும்னு பெத்தவ எனக்கு தெரியும். பாரபட்சம் பார்க்காமல் திட்டினாள். ஆளுக்கு வந்ததே கோபம். கடுப்பில் கையை ஓங்கியவன் இருக்கும் இடம் அறிந்து கோபத்தை வண்டியின் வேகத்தில் காட்டினான். வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிற என்றவன் முணங்கிக் கொள்வது அவளுக்கும் கேட்கத்தான் செய்தது. உனக்கு பயந்தாரா? செத்து போயிட்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா. அவளும் வெளிப்படையாகவே முணங்கிக் கொள்ள ஆளுக்கு கோபத்தில் முகமெங்கும் சிவந்தது. வீட்டுக்கு சென்று பார்த்து கொள்ளலாம் என்று பொறுமை காத்தான். அத்தியாயம் 65. அனலுக்கு தென்றலை நினைத்து கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. நேற்று வரை அழுது கொண்டிருந்தவள் அடுத்த நாளே கட்சி விஷயமாக கிளம்பிவிட்டாள். அவன் பார்த்த தென்றலுக்கும் இப்பொழுது இருக்கும் தென்றலுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவள் சிறு விஷயத்துக்கு கூட உடைந்து விடக்கூடியவள். ஆனால் இவள் உடைந்தாலும் எழுந்து நிற்கிறாள். தென்றல் வழக்கமான காட்டன் சேலை கட்டி நேர்த்தியாக கிளம்பி வரும் வேளை அந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள் ஆராதனா. ஆரா விழிகளும் தென்றல் விழிகளும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டது. நீங்கதான் அந்த நர்ஸா? ஆரா ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். அம்மா உள்ளதா இருக்காங்க, உங்களுக்கு மேல ரூம் ரெடி பண்ணிருக்கோம் என்று பக்கத்தில் அழகாய் நின்ற குழந்தையைக் கண்டு தென்றல் இதழில் சிறு புன்னகை கீற்று. பாப்பா பேர் என்ன? அஞ்சலி ஆண்டி. அந்த குழந்தை திக்கி திக்கி சொன்னது. கியூட். அத்தை உனக்கு வரும்போது சாக்கி வாங்கிட்டு வர, சரியா என்று குழந்தையின் கண்ணம் கிள்ளியவள் ஆழியைக் கண்டு தலையாட்டிவிட்டு சென்றாள். இதை ஆராவின் கண்களும் கவனிக்க தவறவில்லை. ஆரா பேஷண்டை பார்த்தாள். ஒரு நர்ஸாக அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து வேலையையும் அவள் நேர்த்தியாக செய்தாள். எந்த நேரமும் வீட்டில் வேலையாட்கள் சுற்றி கொண்டே இருந்ததால் அவளிடம் ஆழியால் எதுவும் பேச முடியவில்லை. இரவு வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று பொறுமை காத்தவன் மற்ற வேலையில் கவனம் செலுத்தினான். எப்பொழுதும் தென்றல் முகத்தில் இருக்கும் அந்த புன்னகையும் இல்லை, அந்த துருதுரு பேச்சும் இல்லை. கார் ஓட்டிக்கொண்டிருந்த அனல் அடிக்கடி அவளை திரும்பி பார்த்து கொண்டே ஓட்டினான். அவள் அமைதியாக இருந்தாலும் அவள் முகத்தில் சோகம் படர்ந்து கிடப்பதை கவனித்தவன் ஒரு ஓரமாய் வண்டியை நிறுத்தினான். தென்றல். அவளிடம் பதில் இல்லை. சோடாபுட்டி. அவளிடம் பதில் இல்லை. அவள் கை மீது அனல் கையை வைக்க பெண்ணவள் திரும்பி பார்த்தாள். அழனும்னா அழுதுரடி. அவள் விரக்தியாக சிரித்தாள். என்ன செய்வது? அவள் அன்னையை இந்த நிலையில் பார்க்கும் நிலை வரும் என்று அவள் ஒரு நாளும் நினைத்து பார்த்தது இல்லை. நான் இருக்கேன்டி, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. அழுணும்னா அழு, இப்படி இருக்காதடி, இதுதான் எனக்கு பயமா இருக்கு. தென்றல் கண்கள் கலங்கியது. அவன் பக்கம் திரும்பி அமர்ந்தாள். என் அப்பா சாகும்போதே என் அம்மாவுக்கு 19 வயசுதான். நான் வயித்துல இருக்கும்போதே என் அப்பா இறந்துட்டாங்க. ஆனா
என் அம்மா எனக்காக இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கவே இல்ல. எனக்காக மட்டும்தான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்று கண்களை மூடியவளின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சென்றது. அவளை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான் அனல். அவள் கண்ணீர் துளியில் அவன் சட்டையே நனைந்து போனது. அவன் அழுகும் வரை அமைதியாக அவள் முதுகில் தட்டி கொடுத்தான். உனக்கு நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையில நான் இருப்பேன். சில விஷயம் நம்ம என்ன பண்ணாலும் நடக்கும். அதை நம்ம மாத்தணும்னு நினைச்சா அது இன்னும் கூட தப்பா மாறலாம். அதனால அந்த விஷயத்தை அப்படியே ஏத்துக்கிறதா நமக்கு நல்லது. அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ முதல்ல நம்பணும். அவங்க குணம் ஆயிருவாங்கன்னு உன் அடி மனசுல சொல்லு. கண்டிப்பா அவங்க எழுந்து வரத்தான் போறாங்க. மெல்ல மெல்ல அவள் முதுகை வருடி கொடுத்தான். அவளுக்கும் அந்த நொடி அந்த ஆறுதல் தேவைப்பட்டது. அவள் மனதில் உள்ள பாரம் நீங்கும் வரை அவன் மஞ்சத்தில் அழுது முடித்தவள் கண்களை துடைத்தபடி விலகிக் கொண்டாள். தேங்க்ஸ் எங்கோ பார்த்தபடி சொன்னாள். அவள் தாடியை சுண்டு விரல் கொண்டு திருப்பியவன் அவள் இதழில் பட்டும் படாமல் ஒரு முத்தம் வைத்து, நமக்குள்ள சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லவே கூடாது என அவள் கன்னத்தை துடைத்துவிட்டு வண்டியை எடுத்தான். ரூபன் அடிக்கடி வந்து தென்றலை சந்தித்து சென்றான். ஊர் விஷயமாக பேசுவதாய் வந்து செல்வான். ஆனால் அதற்காக மட்டும்தான் வந்தானா என்பதை அவனே அறிவான். நாட்கள் சென்றது. தென்றலின் அன்னை உடல்நலம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டிருந்தது. எல்லாம் ஆரா கவனிப்புதான். இந்த இடைப்பட்ட நாட்களில் ஆராவிடம் தனியாக பேச ஆழி எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அவள்தான் அவன் கண்களில் சிக்காமல் அவள் உண்டு அவள் வேலை உண்டு என்று சுற்றி கொண்டிருக்கிறாள். அந்த தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்த அஞ்சலி பாப்பா விளையாடி கொண்டிருப்பதை ஆழி கவனித்தான். இதுதான் ஆராவிடம் பேச சரியான நேரம் என்று முடிவு செய்தவன் யாரும் அறியா வண்ணம் ஆரா இருக்கும் அறைக்குள் புகுந்து கதவை சாத்தினான். ஆராவும் அப்பொழுதுதான் குளித்து முடித்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. ஆழியைக் கண்டே அதிர்வு கொண்டவள் அவன் திடீரென்று கதவை சாத்தவும் பதட்டம் கொண்டாள். ஹேய், நீ இப்ப எதுக்கு உள்ள வந்த? வெளியே போ. அவள் பேச்சில் ஒரு கோபம், ஒரு வெறுப்பு இருந்தது. அவனிடம் பேச அவள் தயாராக இல்லை. ஆரா, உன்கிட்ட நான் பேசணும். அவன் என்னமோ உறுதியாக இருந்தான். உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, வெளியே போ. அவள் கதவை நோக்கி கையை காட்டினாள். ஆரா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நீ பண்ணதுக்கு நான் தாண்டி உன் மேல கோவப்படணும். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என் மேல கோவப்படுற? அவனும் பொறுமை இழந்து கத்தி விடவே ஆரா இதழில் ஒரு விரக்தி புன்னகை எட்டி பார்த்தது. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. இப்ப என்ன சொன்ன? நான் விட்டுட்டு போனேனா? நான் விட்டுட்டு போனேனா என்று ஏதோ பெரிய ஜோக் கேட்டது போல சிரித்தவளின் கடையோர விழியில் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. ஆம், அவள் அழுகிறாள். சிரிப்பிலும் கண்ணீர் கண்டது அவள் விழிகள். அவள் கண்ணீர் கண்டு ஆளுக்கு ஏனோ இதயம் வலித்தது. அவள் கண்ணீர் கண்டு அவன் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு என்ன நம்ப வச்சு ஏமாத்தினது நீ. எனக்கு துரோகம் பண்ணது நீ. என் வாழ்க்கையை நாசமாக்குனது நீ என்று கோபத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தவளைக் கண்டு அவன் பேச்சற்று நின்றான். உண்மைதானே, அன்றவளை விட்டு சென்றது அவன்தானே? ஆழி கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்தினான். என்று சொல்ல வந்தவன், அஞ்சலி அப்பா எங்க? அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? அவன் ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துறானா? அவன் மனதில் உறுத்தி கொண்டே இருப்பதை ஒரு வழியாக கேட்டும் விட்டான். மீண்டும் ஆரா சிரித்து கொண்டாள். ரொம்ப சீக்கிரமே கேட்ட. அன்னைக்கு அனல நான் சொன்னதை நான் கேட்டிருக்கணும். நான் உன்னை லவ் பண்ணிருக்க கூடாது, உன் கூட பழகி இருக்க கூடாது, உன்னை நம்பி இருக்க கூடாது என்று வேதனையுடன் சொன்னவள் கதவை திறந்து விட்டாள். போயிரு, இங்கிருந்து போயிரு. நீ ஏற்கனவே என்ன கொன்னுட்ட. இப்ப என் புள்ளைக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்க. எங்களை தொந்தரவு பண்ணாத என்றாள் கையெடுத்து கும்பிட்டு. ஆழியும் அதற்கு மேல் அவளை காயப்படுத்த விரும்பாதவனாய் முகமெங்கும் வாடிப்போக விலகி நின்றான். இவ்வளவு நேரமும் இதையெல்லாம் கதவுக்கு பின்னே நின்று கேட்டுக்கொண்டிருந்த உருவம் ஒன்று மௌனமாய் அங்கிருந்து விலகி சென்றது. இருக்கும் பிரச்சனை போதாது என்று இன்னொரு பிரச்சனை கூடுதலாய் வந்து சேர்ந்தது தென்றலுக்கு. இரு ஊருக்கும் இடையே சாதி கலவரம் வெடித்தது. அது அப்படியே பக்கத்து ஊருக்கும் பரவியது. அது தென்றலின் தொகுதி என்பதனால் மொத்த பிரச்சனையும் தென்றல் தலையில்தான் விழுந்தது. ஒரு பக்கம் படுக்கையில் கிடக்கும் அன்னை, இன்னொரு பக்கம் ஊர்கலவரம் என்று அவளுக்கு பிரச்சனை மீது பிரச்சனை. சிஎம் வேறு இன்னும் அவளை பிரஷர் செய்தார். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த பிரச்சனைய உடனே சரி பண்ணு. ஆளுங்கட்சி சரியில்லைன்னு இப்பவே மீடியாக்காரனுங்க கிழிக்கிறானுங்க. நீ இந்த பிரச்சனையை சரி பண்ணலனா உன்னை கட்சியை விட்டு தூக்குறது மட்டும் இல்ல, நான் எடுக்கும் முடிவு விபரீதமா இருக்கும். நான் முதல்ல ரவுடி, அப்புறம்தான் முதலமைச்சர் என்று மிரட்டிவிட்டு போனை வைத்தார் சிஎம். தலையை வெடிப்பது போல இருந்தது தென்றலுக்கு.
அவளும் முடிந்தளவுக்கு பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்தாள். ஆனால் நிலைமை கைமீறி போகவே கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாள் தென்றல். அவளின் முடிவு பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் சூழ்நிலையை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருந்தவளுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லாமல் போனது. பலர் வாழ்க்கையில் பல முடிவுகள் கட்டாயத்தால் எடுக்கப்பட்டதுதான். தென்றலும் அந்த நிலையில்தான் இருந்தாள். அத்தியாயம் 66. அந்த விடியல் அனைவருக்கும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. பர்மன் வீட்டில் பல வருடங்களுக்கு பிறகு காலெடுத்து வைத்தார் சிங்கமும் அவர்கள் சொந்த பந்தமும். வழக்கம் போல வயலுக்கு செல்லலாம் என்று வெளியே வந்த வர்மன் வாசலில் பரம எதிரி கூட்டம் கை நிறைய தாம்பூலத்தட்டுடன் வந்து நிற்பதைக் கண்டு அவர் கண்களில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒன்று சேர திரண்டது. ஆழி, டே சக்கர என்று வர்மன் போட்ட சத்தத்தில் அவர்களுடன் சேர்ந்து அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அத்தனை பேரும் வாசலுக்கு வந்து நின்றார்கள். ஆழியோ அதே அதிர்ச்சியுடன் வர்மன் பக்கம் திரும்பி பார்த்தான். ஐயா, ஆளுங்கெல்லாம் ரெடியாதான் இருக்காங்க என்று அவர் காதுக்குள் முணுமுணுத்தான். ஆனால் வர்மன் முகமோ சந்தேக ரேகையில் சுழன்று கொண்டிருந்தது. இத்தனை வருட பகைக்கு பிறகு அவர் வாசலுக்கு வந்திருக்கிறார்கள். எதிரியாகவே இருந்தாலும் விருந்தோம்பல் செய்வது தமிழர் பண்பாடு என்பதனால் இருக்கும் பகையை சண்டையை எல்லாம் ஓரம் தள்ளி அவர்களை வாய் நிறைய வரவேற்றார் வர்மன். வர்மனின் ஊர்க்காரர்களும் அங்கே கூடிவிட்டார்கள். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று தெரியாமல் அங்கே பழத்த அமைதி நிலவியது. இத்தனை வருட பகைக்கு பிறகு அவர் வாசலுக்கு வந்திருக்கிறார்கள். எதிரியாகவே இருந்தாலும் விருந்தோம்பல் செய்வது தமிழர் பண்பாடு என்பதனால் இருக்கும் பகையை சண்டையை எல்லாம் ஓரம் தள்ளி அவர்களை வாய் நிறைய வரவேற்றார் வர்மன். வர்மனின் ஊர்க்காரர்களும் அங்கே கூடிவிட்டார்கள். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று தெரியாமல் அங்கே பழத்த அமைதி நிலவியது. சக்கர, எல்லாருக்கும் மோர் கலக்கி எடுத்துட்டு வா என்று வர்மனே அமைதியை கலைத்தார். வர்மன் பார்வை அங்கிருந்த அத்தனை பேரையும் எடை போட்டது. என்னதான் உபசரித்து அமர வைத்தாலும் அவர்கள் ஏதாவது ஆயுதம் எடுத்து வந்திருப்பார்களோ என்று அவர் கண்களால் ஒரு ஆராய்ச்சி நடத்தினார். சர்க்கரை அவர்களுக்கு மோர் கொடுத்தான். அத்தனை பேரும் தயங்கினார்கள். இரு ஊருக்கும் வெட்டுக்குத்து நடந்து பல உயிர்கள் போய்விட்டது. அதற்காக தங்களையும் கொல்ல மோரில் விஷம் கலந்திருப்பார்களோ என்று அவர்கள் பயம். எதிர்த்து நின்னுதான் எங்களுக்கு பழக்கம், முதுகுல குத்தி இல்ல வர்மன் இதழ் விரிய சொன்னார். அப்பொழுதும் கூட அனைவரும் தயங்கினார்கள். ஆனால் ஒருவனின் வலிய கரம் மட்டும் அந்த மோரை எடுத்து பருகியது. வர்மன் பார்வை அவன் பக்கம் திரும்ப அவர் பார்வையை உணர்ந்து சிங்கம் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தார். என் புள்ள அதிரூபன் என்றார் மெல்ல புன்னகை உதிர்த்து. தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் ரூபனை ஆராயும் பார்வை பார்த்தபடி சொன்னார். தொடையில் தட்டி கொண்டிருந்த சிங்கம் எப்படி கேட்பது என்று தெரியாமல் ஒரு வழியாக விஷயத்திற்கு வந்தார். உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டு மருமகளா அனுப்புவீங்களா என்று சிதறு தேங்காய் உடைத்தது போல பட்டென்று உடைத்துவிட அங்கே அத்தனை பேரும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து விட்டார்கள். பல வருடங்களாகவே இரு ஊரும் பொன் எடுத்துக் கொள்வதில்லை. அதிலும் இரு ஊருக்கும் கலவரம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வந்து பெண் கேட்கிறார்கள் என்றால் அதிர்ச்சி இருக்காதா என்ன? எந்த தைரியத்துல எங்க அம்மாவை பொண்ணு கேட்டீங்க வந்திருக்கீங்க? உங்களை யார் வர சொன்னது என ஆழி பொங்கி எழும் நேரம் அந்த வீட்டுக்குள் இருந்து ஒரு கர்ஜனையான குரல் எதிரொலித்தது. நான் தான் வர சொன்னேன் என்று. அத்தனை பேரும் சத்தம் வந்த திசையை திரும்பி பார்க்கவும் அனல் அந்த வீட்டுக்குள் வரவும் சரியாக இருந்தது. அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சி. அங்கே பட்டு சேலை கட்டி தலை நிறைய மல்லிகை பூ வைத்து தங்க நகை பூட்டி நடந்து வந்த தென்றலை கண்டு ரூபன் விழிகள் மட்டுமல்ல, அனல் விழிகளும் அந்த தங்க சிலை பக்கம் திரும்பியது. தங்கத்தை உருக்கி செய்தது போல அழகில் அந்த அம்மனைப் போல மின்னிக் கொண்டிருந்தாள் தென்றல். என்ன பண்றாமோ, புரிஞ்சுதா பண்றியா? அவங்களுக்கும் நமக்கும் நடுவுல பகை இருக்கு, அதுவும் பல வருஷ பகை. இது எப்படி செட் ஆகும் நினைச்ச? அவங்க நம்மள பழி வாங்க துடிக்கிறாங்க. இது எப்படி சரியா வரும்னு நினைக்கிற? ஆழி பற்களை கடித்தான். தோழியின் இந்த திடீர் செயல் அவனுக்கு குழப்பத்தை கொடுத்தது. அவள் யோசிக்காமல் முடிவெடுத்து விட்டாளோ என்று எண்ணினான். எனக்கு தெரியும் ஆழி, நான் யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். அவளிடம் தெளிவான முடிவு. அனலுக்கு எதுவும் தெளிவாக புரியவில்லை, அரைக்குறையாகவே புரிந்தது. அவன் ஆசை ஆசையாக வரும் வழியில் தென்றலுக்காக ரோஜா பூங்கத்தும் அவன் சம்பளத்தில் ஒரு காட்டன் புடவையும் வாங்கி வந்திருந்தான். தென்றல் அவள் மாமா வர்மனடியில் மண்டியிட்டு அமர்ந்தாள். மாமா, நீங்க தானே சொல்வீங்க நான் என்ன முடிவெடுத்தாலும் சரியாதான் எடுப்பேன்னு? வர்மன் ஆமா என்று தலையாட்டினார். அதே மாதிரிதான் எல்லார் நன்மைக்காகவும் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது சரியா இருக்கும்னு நம்புறேன்.
நீங்க என் கூட நிப்பீங்க தானே? மாமனிடம் இறைஞ்சி நின்றாள். அவள் ஏன் இப்படி செய்கிறாள் என்று அங்கிருந்த யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அதிலும் ஆளிக்கு பெரும் குழப்பம்தான். வர்மனிடம் சில நொடி மௌனம் மட்டுமே ஆட்சி செய்தது. அவர் எதையோ ஆழ்ந்து சிந்தித்தார். பின் என்ன நினைத்தாரோ மெல்ல மருமகள் தலையை வருடிக் கொடுத்தார். என் மருமக என்ன முடிவெடுத்தாலும் நிச்சயம் அதுல ஒரு சரியான காரணம் இருக்கும். இந்த மாமா உன் பின்னாடி தான் நிப்பேன் என்று அவர் மெல்ல மருமகள் தலையை வருடிக் கொடுத்தார். தென்றல் இதழ் மெல்ல விரிந்தது. இந்த ஒரு வார்த்தை போதாதா என் அவளுக்கு? பெருமூச்சுடன் அதிரூபனை கண்டு புன்னகை செய்தாள். அவனும் அவளைத்தான் விழுங்குவது போல அணு அணுவாய் ரசித்துக் கொண்டிருந்தான். பின் அப்படியே பார்வையை அங்கு ஓரமாய் நின்று அனல் பக்கம் திருப்பினாள். நடப்பது எதுவும் புரியாமல் அப்பாவியாய் கைகளில் அவளுக்காக வாங்கி வந்த புடவை மற்றும் பூங்கத்துடன் நின்றவனை சில நொடி அவள் விழிகள் அசராமல் பார்த்தது. அவனும் அசராமல் மட்டுமல்ல, கண்களில் காதலை திரட்டி ஆழ பார்வை பார்த்தான். இன்னும் சில நொடியில் அவள் தன் மனதை நோகடிக்கப் போவது அறியாமல் அவன் கண்களில் அத்தனை காதல் தேங்கி நின்றது. பெரிய வீட்டு பொண்ணாவும் நம்ம தொகுதி எம்எல்ஏவாவும் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அது நம்ம எல்லார் நன்மைக்காகவும் தான். நீங்க எல்லாரும் என் வார்த்தைக்கு கட்டுப்படுவீங்கன்னு நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்திருக்கேன் என்று பெருமூச்சு விட்டவள் ரூபனை நோக்கி கை காட்டினாள். ரூபன் அவள் அருகே வந்து நிற்க அவன் கையை இறுக்கி பிடித்தாள் தென்றல். இதை கண்டு அனல் கண்களில் கோபம் தகிக்க கைகளில் இருந்த ரோஜா கொத்தை இறுக்கி பிடித்தான். அதிலிருந்த முட்கள் எல்லாம் அவன் கையில் குத்தி ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் வடிந்தது. அவன் இருக்கும் கோபத்துக்கு இந்த நொடியே அந்த ரூபன் முகத்தை அடித்து உடைக்கும் கோபம் வந்தது. அவனை ஓடவிட்டு அடிக்க வேண்டும் என்று வெறி தோன்றியது. அவ ஏன் சோடா புட்டி, அவளை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அத்தனை பேரின் முன் கத்தி சொல்ல மனம் துடித்தது. நம்ம வைரம்பட்டியை சேர்ந்த அதிரூபனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இதனால 2 ஊருக்கும் இடையே இருக்க பகை இது மூலமா முடியும் நம்புறேன் என்று அவள் முடிவை சொல்லி முடிக்க அங்கிருந்த அத்தனை பேரும் அவர்களுக்குள்ளே முணுமுணுத்து கொள்ள பின் ஒரு வழியாக அனைவரும் அவர்கள் முடிவுக்கு சம்மதம் சொன்னார்கள். அதிரூபன் தென்றல் கைகளில் அழுத்தம் கொடுத்து மெல்ல சிரித்தான். இரு வீட்டில் சீக்கிரமே கல்யாண ஏற்பாடு செய்வதாய் முடிவு செய்யப்பட்டது. தென்றலும் இதழில் தவழ்ந்த புன்னகையுடன் அனல் பக்கம் பார்வையை திருப்ப அவன் கண்கள் இரண்டும் கோபத்திலோ வேதனையிலோ சிவந்து கலங்கி இருந்தது. கைகளில் இருந்து ரோஜா முட்கள் குத்தி ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அது கூட அவனுக்கு வலிக்கவில்லை. அவள் கொடுத்த இந்த அதிர்ச்சிதான் அவன் மனதை கூறு போடும் அளவுக்கு வலியை கொடுத்தது. கடைவழியோரம் எட்டி பார்த்த சிறு கண்ணீர் துளியை துடித்தபடி அனல் பார்வை பெண்ணவளை குறை சொல்ல அவளோ நக்கல் புன்னகையுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அனல் அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். அனைத்துமே மாயை என்று மறக்க நினைத்தாலும் கூட நிஜந்தான். ஆம், இத்தனை நாட்கள் ஏன் சிரித்து சிரித்து பழகினாள் என்று புரியவில்லை. கொஞ்சி பேசினாள் என்று தெரியவில்லை. இவ்வளவு செய்து அவன் மனதில் ஆசையை வளர்த்துவிட்டு இப்பொழுது ஏன் விலகி செல்ல வேண்டும் என்பதுதான் அவனுக்கு புரியவில்லை. அவன் வாங்கி வந்த சேலையும் அந்த பூங்கொத்தும் அவனை பார்த்து நக்கல் சிரிப்பு சிரித்தது. அத்தியாயம் 67. தென்றல் காற்று உருமாறி புயல் காற்றாய் வீச அந்த காற்றின் தாக்கத்திலும் கூட மரங்கள் ஒன்றையொன்று உரசிக்கொண்டு காதல் மொழி பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் காதல் மொழி பேசிக்கொள்ள கூடியவர்களோ இரட்டை கிழவியாயிருந்தாலும் அடுக்கு தொடர் போல பிரிந்து நின்றார்கள். எப்படி பண்ண தென்றல்? அவனால் அது மட்டுமே கேட்க முடிந்தது. விரக்தியின் உச்சத்தில் இருந்தான். கோபத்தில் கத்த வேண்டும் என்று தோன்றியது. அவளிடம் நிறைய கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் இந்த நொடி அவனால் அது மட்டும்தான் கேட்க முடிந்தது. தொண்டை வரை வார்த்தை வந்தாலும் ஏனோ விரக்தியின் உச்சத்தில் அந்த வார்த்தை மட்டுமே அவனால் கேட்க முடிந்தது. எப்படி? தெரிந்தும் தெரியாதது போலவே கேட்டாள். இந்த கல்யாண விளையாட்டுக்கு பேர் என்ன? அது விளையாட்டில்ல. அப்ப நிஜமாவே அந்த தீவடி தலையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவன் உனக்கு ஜோடியா? அப்ப இத்தனை நாள் என் கூட பழகுனியே, அதுக்கு பேர் என்ன? அந்த முத்தம், அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை பொண்டாட்டி மாதிரி நினைச்சுதாண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்ளோ நாள் குழந்தைக்கு அம்மா சோறு ஊட்டுற மாதிரி கொஞ்சி ஆசையை காட்டிட்டு இப்போ வந்து எதுவும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குடி. போயும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? கோபத்தில் கொந்தளித்தாலும் அந்த கோபத்தை அவளிடம் காட்டிவிடாமல் இருக்க பெரும் பாடுபட்டான். அவர் எனக்கு கணவரா வரப்போறவரு. பார்த்து மரியாதையா பேசு. மரியாதையா? அந்த பட்டிக்காட்டு பலாப்பழத்துக்கு என்னடி மரியாதை கொடுக்கணும்? நீதானே தேடி வந்து ஆசைவார்த்தை காமிச்ச. நீதானே லவ் பண்றேன்னு சொன்ன. நான் இல்ல நான் செத்துருவேன்னு சொன்ன. என்னை விட்டு போகவே கூடாதுன்னு என்னமோ எல்லாம் சொன்னியே.
கோபத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தவனுக்கு இந்த நொடி கூட இதெல்லாம் கனவாக இருக்க வேண்டும் என்றே தோன்றியது. தென்றல் அனல் பக்கம் திரும்பினாள். நான் ஒத்துக்கிறேன்தா, உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா ஒரு தடவை யோசிச்சு பாரு, நான் பல கோடி சொத்துக்கு வாரிசு. வாட் அபௌட் யூ? நான் ஒரு எம்எல்ஏ. வாட் அபௌட் யூ? நான் நினைச்சா இந்த நிமிஷம் என்ன வேணாலும் வாங்க முடியும். உன்னால நான் கேட்டா எதையாவது வாங்கி தர முடியுமா? அவ்வளோ ஏன், எனக்கு சொந்தம்னு சொல்ல ஒரு ஊரே இருக்கு. உனக்கு யாருடா இருக்கா? அனல் பட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் துளி ததும்பி நின்றது. என்ன அப்படி பாக்குற? நீங்க வந்த நிமிஷமே உன்னை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். நீ அனாதன் கேள்விப்பட்ட? உங்க அம்மாவை கொன்னுட்டு தான் ஜெயிலுக்கு போனியாமே. அனல் கண்கள் வேதனையிலும் கோபத்திலும் சிவந்தது. வேணாண்டி. நான் தான் பெரிய பருப்பு நாடுன. கடவுள் இன்னைக்கு உன்னை எந்த நிலைமையில நிக்க வச்சிருக்கார் பாத்தியா? இதுக்கு தாண்டா சொல்வாங்க ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. அன்னைக்கு உன் கால் செருப்புக்கு கூட மதிக்காம என்ன தூக்கி எரிஞ்சியே. இன்னைக்கு அதே மாதிரி தாண்டா நானும் தூக்கி எறிறேன். அனல் கண்கள் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தது. அப்புறம் எதுக்காக உன்னை லவ் பண்ணேன்னு கேக்குறியா? லவ் பண்ணல, பண்ண மாதிரி நடிச்சேன். உன்னை பிசிக்கலா இல்ல மெண்டலா தாண்டா அடிக்கணும்னு நினைச்சேன். உன்னால நான் எவ்ளோ கஷ்டம் அனுபவிச்சேன் தெரியுமா? நீ ஏற்படுத்தின வலி என்ன பாதி பைத்தியம் ஆக்குச்சுடா. அப்போ முடிவு பண்ண இதே வலிய உனக்கு கொடுக்கணும்னு. இதோ கொடுத்துட்டேன். வலிக்குதா? அப்படியே இதயத்தை யாரோ கையோட உருவி எடுக்கிற மாதிரி இருக்கா? அனலுக்கு புரிந்தது அவனால் எந்த அளவுக்கு அவள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் என்று. அவன் செய்த தவறை அவன் நியாயப்படுத்த விரும்பவில்லை. அவன் செய்த பாவத்துக்கான பலனை அவன் ஜெயிலில் அனுபவித்து விட்டான். நான் ஒத்துக்கிறேன் தென்றல். உனக்கு நான் பண்ணது பாவம். உனக்கு நான் கொடுத்த வழி கொடுமையானது. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த உலகத்துல தப்பு பண்ண யாருக்கும் பிரதிபலனே கிடைக்காது. அவங்களுக்கு புண்ணியமே இல்லனா அப்புறம் எப்படி அவங்க திருந்தணும்னு நினைப்பாங்க? உன்னை என்னால மன்னிக்க முடியாது, எங்கோ வெறித்தபடி சொன்னாள். அப்ப மறக்க முயற்சி பண்ணலாமே. என்னைக்கோ நடந்ததை இன்னும் புடிச்சுக்கிட்டு சுத்தினா எல்லாருக்கும் கஷ்டம் தாண்டி. ப்ளீஸ் விட்டுறலாம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி. நீயும் என்ன லவ் பண்ற. அத நான் உன் கண்ணுல பாத்திருக்கேன். இல்ல, பொய் சொல்ற. உன் கண்ணுல காதல் இருக்கு. உன் மேல எனக்கு வெறுப்பு மட்டும்தாண்டா இருக்கு. வெறுப்பு காதலா மாறும். பருப்பா மாறும். இங்க பாரு, நீ பண்ணதுக்கு நான் பண்ண, அவ்வளோதான். பழிக்கு பழி. சரி, அதான் முடிஞ்சு போச்சே. அப்ப மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அவன் விடுவது போல தெரியவில்லை. முடியாது. அதான் ஏன்? நீ சொன்னதா? நீ என் தகுதிக்கு சமம் இல்லாதவன். உன்னை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு ஏத்த மாதிரி எவ்வளையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. என் பின்னாடி வராத. படபடவென்று பேசியவள் காரை நோக்கி நடக்க, அந்த புயல் காற்றுக்கும் நடுவே அவன் விசில் சத்தம் அவள் காதை கிழுக்க சடன் பிரேக் போட்டு நின்றவள் என்னவென்பது போல பார்த்தாள். அப்போ நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட. ஆமா, நாளைக்கு அந்த அற்ப பதற கல்யாணம் பண்ணிக்க போற. அதிரூபன். அவள் பல்லை கடித்தாள். சரி, அந்த அதிரூபன் சார கல்யாணம் பண்ணிக்க போற. ஆமா. வெல், அப்போ ஓகே. ஆமா, நீ பாட்டுக்கு கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்காம போற. அவள் என்னவென்பது போல புருவம் உயர்த்தினாள். நானும் நல்லவனா இருக்கதான் ரொம்ப ட்ரை பண்றேன். ஆனா என்ன பண்ண? நீதான் என்ன நல்லவனா இருக்கவே விட மாட்டேங்கிற செல்லம். என்னதான் குரங்குல இருந்து மனுஷனா மாறினாலும் நம்ம பயலுகளுக்கு இன்னும் உள்ளுக்குள்ள குரங்கு சேட்டை இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி நான் திடீர்னு நல்லவனா மாறினாலும் எனக்குள்ள அந்த அடாவடி கெட்டவன் இன்னும் இருக்கான். அத வெளியே கொண்டு வந்தே ஆகணும்னு நீ அடம் பிடிக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? ஐயோ செல்லம், இது வெறும் சாம்பிள் தான். நான் மிரட்டுனா நீ தாங்க மாட்ட. அப்புறம் ரொம்ப யோசிக்காம போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. ஏன்னா நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா என் கூட தான். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உனக்கு? அவள் பேச்சில் அத்தனை நக்கல். அப்படிதான் வச்சுக்கோயேன். உன் மேல சத்தியம் பண்ணிருக்கண்டே, உன்னை விட்டு போக மாட்டேன்னு. இதுக்கு முன்னாடி உன்னை பழி வாங்கதான் லவ் பண்ண. ஆனா இப்ப உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவ்வளோ சீக்கிரம் என் பொருளை எவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்டே. அந்த யமனே வந்தாலும் என்னை தாண்டிதான் உன்னை தொடணும். எவன் வந்தாலும் என்னை தாண்டி உன்னை கொண்டு போக சொல்லு பாப்போம். அவனுக்கே உண்டான திமிரும் கெத்தும் 1% கூட குறையாமல் பேசினான். பாக்குறேன்டா, ஏன் ஊருக்கே வந்து ஏன் ஆளுங்களை தாண்டி என் சொந்த பந்தத்தை தாண்டி எப்படி அதை பண்றேன்னு பாப்போம். ஒரு வசீகர புன்னகை செய்தவனோ, பார்க்கதான் செல்ல போற. மாமா கொஞ்சம் வீம்பு புடிச்சவன். நாளைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு. பாக்குறேன்டா என்று தென்றலும் கொஞ்சம் கூட அந்த திமிர் குறையாமல் காரில் ஏறி அமர்ந்தவள் வீட்டை நோக்கி புறப்பட்டாள். விடிந்தால் கல்யாணம். அதனால் கல்யாண ஏற்பாடு எல்லாம் தடப்புடலாக நடந்தது. அதுவும் பெரிய வீட்டு கல்யாணம் என்பதனால் அனைவரும் வேலையை இழுத்து போட்டு செய்தார்கள். வீட்டுக்குள் செல்வதற்கு முன் சர்க்கரையை அழைத்தவள், பாதுகாப்பு பலமா இருக்கணும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
என மெத்தையில் சென்று படுத்தவளுக்கு உறக்கம் வரவில்லை. நாளைய நாள் எப்படி இருக்கப் போகிறது என்ற பதட்டம் மட்டுமே இருந்தது. அனல் சாவியை கொடுத்துவிட்டு செல்ல வரும் பொழுது பர்மன் அனலை அழைத்தார். எனக்கு என்னமோ பதட்டமா இருக்குப்பா. ஆளு எல்லாம் பார்த்துப்பான்தான். ஆனாலும் நீ எல்லாத்தையும் பார்த்துப்பதானே? நாளைக்கு இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கணும். இந்த கல்யாணம் நடந்தாதான் பல வருஷம் பகை முடியும். நீ பார்த்துப்பல்ல என்று அவர் அனல் கையை பிடிக்க, அனல் மெல்ல தென்றல் அறையை திரும்பி பார்த்தான். சவால் விட்டபடி காதலியை கரம் பிடிப்பானா, இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்து கேட்கும் பர்மனின் வாக்கை நிறைவேற்றுவானா அனல்? யாவும் காலமே அறியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.